லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் திருச்சியில் இருக்கக்கூடிய மணப்பாறை சட்டமன்ற தொகுதியை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். அந்த மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர், புறநகர் தெற்கு மாவட்ட செயலாளர் போட்டியிட முடியாத ஒரு நிலைமையை உள்கட்சியில் உள்ளவங்களே ஏற்படுத்தணும்னு நினச்சி செய்கிறாங்கன்னு சொல்லி பல ஊடகங்களில் வந்திருக்கு. அதில் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய விராலிமலை சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான விஜயபாஸ்கர் அவர்கள் மூலமாக மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் ஒருத்தரை போட்டியிட வைப்பதற்கு அவர் முயற்சிக்கிறார் அப்படிங்கிற ஒரு தகவல் வருது. அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே போயிட்டு இருக்கு? வீழ்ச்சி நிலைக்கு போயிட்டு இருக்கு. அதை இப்போ ஓரளவு சரி கட்டி வந்திருக்கு. அதுக்கு காரணம் ஓ பன்னீர்செல்வம் மட்டும் திமுகவில் போய் இணையாமல் இருந்திருந்தா இந்த திமுக இன்னும் அதல பாதாளத்துக்கு போயிருக்கும். ஓ பன்னீர்செல்வம் திமுகவில் போய் சேர்ந்தது எடப்பாடி பழனிசாமிக்கு பெரிய பலம். பொதுஜன மக்கள் மத்தியில் 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓ பன்னீர்செல்வம் இப்படி போய் திமுக இணைஞ்சிட்டாரு, பெரிய துரோகம் பண்ணிட்டாரு. அம்மையார் ஜெயலலிதா அவர்களுக்கும் எம்ஜிஆர் அவர்களுக்கும் பெரிய துரோகம் பண்ணிட்டாரு ஓபிஎஸ் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் இருந்து பொதுஜன மக்கள் மத்தியில் இப்போ இருக்கிற எடப்பாடி பழனிசாமி பரவாயில்லையோ அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு வந்திருக்கு. ஒரு பக்கம் அம்மையார் சசிகலா தனி கொச்சி அறிவிக்கிறேன்னு சொல்லி கொடியை அறிவிச்சுட்டு அப்படியே இருக்காங்க. என்ன காரணம்னு தெரியல. ஓபிஎஸ் திமுக பக்கம் போயிட்டாரு, டிடிவி ஏடிஎம்கே கூட்டணிக்கு வந்துட்டாரு. அப்போ இது கொஞ்சம் பலமான கட்சி கூட்டணியாக அது வருதோ அப்படின்னு மக்கள் மத்தியில் ஒரு சிம்பத்தி வந்துகிட்டு இருக்கு. இப்படி வந்துகிட்டு இருக்கிற வேளையில் அடுத்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு முன்னாள் அமைச்சர், அடுத்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளரை நிப்பாட்டுறதுக்கு விஜயகுமாரே யாரோ சொல்கிறாங்க. அவரை நிப்பாட்டுறதுக்கு இவர் பரிந்துரை பண்ணுறாரு, சப்போர்ட் பண்ணுறாரு அப்படிங்கிற தகவல்லாம் வருது. வால் போஸ்ட் அடிச்சு விட்றாங்க, சில ஊடகங்களில் வருது. அப்போ இதெல்லாம் எதை காமிக்குதுன்னா அதிமுகவுக்கு எதிரி அதிமுகவுக்குள்ளே தான் ஒருத்தர் காலை பிடிச்சி இழுத்துக்கிறது மாதிரியான சம்பவங்கள் தமிழ்நாடு முழுவதுமாக நடக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் என்ன பண்ணணும்? அப்பா ஓ மாவட்டத்துக்குள் நீ அரசியல் பண்ணுப்பா, ஓ மாவட்டத்துக்குள் நீ அரசியல் பண்ணு. அந்தந்த மாவட்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலை செய்ய வச்சா அதிமுகவுக்கு நல்லது. என்னடா அது திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அதிமுக இப்படியெல்லாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. உண்மை அதுதான். எது எப்படி பார்த்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி அழிந்து விடக்கூடாது. திமுகவுக்கு மாற்று அது அதிமுக தான், அதிமுகவுக்கு மாற்று அது திமுக தான். வேற கட்சி வர்றதுக்கான வாய்ப்புகளே இல்லை. டிவிகே டிஎம்கே கான்ஃபிடன்ஸா இருங்க அப்படி சொன்னவங்களெல்லாம் இப்போ மீம்ஸ் போட்டு எப்படி பண்ணிட்டாங்க தெரியுமா? சங்கீதாவா த்ரிஷாவா, ரொம்ப காமெடியாக போயிட்டு இருக்கு. அதை விட்டுருங்க. ஆனால் அதிமுக அழிந்து விடவில்லை, அது இன்னும் உயிரோட்டமாக இருப்பதற்கு சான்றாக ஓ பன்னீர்செல்வம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் போய் இணைந்திருக்கிறார். அதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அந்தந்த மாவட்டத்துக்குள்ளே அரசியல் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அடுத்த மாவட்டத்துக்குள்ளே போய் மூக்கடம் அழிச்சு அப்படியான அரசியல் பண்ணுறது அது நாளைக்கு விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்குள்ளேயே இடையூறாக வருமே அப்படிங்கிறத அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் உணர்ந்து கொள்ளணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒன்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லை, புரட்சி தலைவி அம்மா இல்லை, திமுகவுக்கு அதே நிலைமை தான், ஐயா கலைஞர் இல்லை. ஆக அந்த இருபெரும் திராவிட கட்சிகளுக்கு மிகப்பெரிய அனுபவம் உள்ள அரசியல்வாதிகள் இல்லாமல் இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கிறார், அதனால் அவருக்கு பலம். எதிர்கட்சியாக இருக்கும்போது பலம் இல்லை. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதனை உணர்ந்து அந்தந்த மாவட்டத்துக்குள்ளே நீங்கள் அரசியல் பண்ணுங்கப்பா. பா குமார் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய புறநகர் தெற்கு மாவட்ட செயலராக இருக்கார். ஒரு அதிகாரம் படைத்த பதவி, மாவட்ட செயலர் பதவி, ஒன்றிய செயலர் பதவி, அதிகாரம் படைத்த பதவி. அந்த ஒன்றியத்துக்குள்ளே அந்த மாவட்டத்துக்குள்ளே அவங்க அரசியல் பண்ணலைன்னா அப்புறம் அரசியல் என்ன இருக்குது? அனைத்து சாத்திய கூறுகளும் இருக்கிறது. பா குமார் அவர்கள் புறநகர் தெற்கு மாவட்ட செயலர் பா குமார் அவர்கள் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிகளை போட்டியிடுகிற பொழுது வெற்றிக்கான சாத்திய கூறு நிறைய இருக்கு. அதே போல தான் லால்குடி சட்டமன்ற தொகுதியிலையும் லீமா ரோசா யாரோ ஒருத்தவங்க சொல்றாங்க, அவங்களும் போட்டியிட்டால் பல நிலைப்பாடுகளில் சவுந்தரபாண்டியனுடைய தோல்விக்கு காரணமாக சில விஷயங்கள் இருக்கு. அது நம்ம போக செய்தியாக வெளியிடுவோம். 4 முறை வெற்றி பெற்ற நாயன் தான் 5வது முறையை வெற்றி பெறுவாரா? பல இடையூறு இருக்கு, அதை அவர் சரி கட்டிக்கணும்.
ஆனால் அதிமுகக்குள்ளே இருக்க நிலைமை தான் ரொம்ப மோசமாக இருக்குது. அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ளே போய் நுழைக்கிறது, அதாவது பக்கத்தில் இருந்து எந்த வேலையை பண்ணுறதில்ல, சம்பந்தமே இல்லாத வேறு மாவட்டத்துக்குள்ளே போய் மூக்கில் நினச்சி அரசியல் பண்ணுறது, அது அதிமுகவுக்கு பெரிய இழப்பாக முடியும். இங்கு பாக்குமார் அவர்களுக்கு இடையூறாக யாரேனும் வேறு சட்டமன்ற தொகுதியில் உள்ளவங்கள பார்த்தாங்கன்னா பாக்குமாருடைய ஆதரவாளர்கள், உறவினர்கள், நலம் விரும்பிகள் அந்த சட்டமன்ற தொகுதிக்குள்ள விராலிமலை தொகுதியில் இருக்கலாம், அல்லது புதுக்கோட்டையில் வேற எங்கேயாவது இருக்கலாம், திருச்சி மேற்கு தொகுதியில் இருக்கலாம், கிழக்கு தொகுதியில் இருக்கலாம். மாற்றி ஓட்டு போட்டால் என்ன பண்ணுவீங்க? அப்போ அதிமுகவை நண்டு கதையை வாழை பிடிச்சி காலை பிடிச்சி இழுத்துக்கிறீங்க. அந்த வேலைகளை செய்யாமல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒழுங்காக சரியாக வேலை பார்த்தால், ஏற்கனவே நான் சொல்லிட்டேன், முசிறி, துறையூர், மணப்பாறை, மண்ணச்சநல்லூர், இன்னும் லால்குடியும் சில சிக்கல் இருக்குது. ஆனால் இந்த சொன்னக்கூடிய 4-5 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியம் இருக்குது. மணப்பாறை, முசிறி, துறையூர், திருச்சி கிழக்கு, இந்த 4 தொகுதிகள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. இதனை முறையாக பயன்படுத்திக்கணும். மற்ற எல்லா தொகுதியிலும் திமுக தான் வந்துடும், அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதையும் உடைக்கணுமா? அது சில செய்திகள் நம்ம அப்போ போட்டுட்ருக்கோம். ஆனால் விராலிமலை சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய புதுக்கோட்டை மாவட்டத்தில் அரசியல் செய்யக்கூடிய அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்கள் திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை சட்டமன்ற தொகுதிக்குள்ளே விஜயகுமார்னு ஒருத்தருக்கு சீட்டு கேட்டு பரிந்துரை பண்ணுறதுங்கிறது அது நல்லதாக படலை. நம்ம நடுநிலையாக சொல்கிறோங்க, நம்ம யாருக்கும் பாதகமாக நம்ம சொல்லலை. 2 பேருமே நமக்கு உறவினர் தான். அண்ணன் விஜயபாஸ்கர் அவர்களும் உறவினர் தான், குமார் அவர்களும் உறவினர் தான். நம்ம நடுநிலையாக சொல்கிறோம், அதிமுக ஒழுங்காக சரியாக வேலை பார்த்தால் திருச்சி மாவட்டத்தில் 4 தொகுதியை லம்பாக அடிக்கலாம். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். முசிறி, துறையூர், மணப்பாறை வெற்றிக்கான சாத்தியக்கூறு நிறைய இருக்குது. மண்ணச்சநல்லூர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேலை பார்த்தா ஜெயிக்கலாம். அதே போல் திருச்சி கிழக்கும் ஓரளவு வாய்ப்பு இருக்குது. 3 தொகுதி அசால்ட்டாக அடிக்கலாம். அடுத்தடுத்த தொகுதிங்கிறது வேறு. மணப்பாறை, துறையூர், முசிறி 3 தொகுதி நிச்சயமாக அதிமுக தான் வெற்றி பெறும். அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனை பயன்படுத்திக்கிறதுக்கு வேலை பார்க்கணுமா? துறையூரில் இருக்கிறவங்க போய் திருச்சி கிழக்கு தொகுதியில் யாராவது வேட்பாளராக நிப்பாட்டினா அதுக்கு இடைஞ்சலாக போகிறது. மணப்பாறையில் யார் வேட்பாளராக நிற்கணுங்கிறத திருச்சி மாநகர தொகுதிக்குள்ளே விஜயபாஸ்கர்கிட்ட முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் மூலியமாக தோது விட்டு இவருக்கு சீட்டு கொடுங்க, இங்கேருந்து திருச்சி மாநகரத்துலேருந்து பேசுறது, திருச்சி மாவட்டத்துலேருந்து அடுத்த மாவட்டத்துக்குள்ளே பேசுறது, இந்த அசிங்கமான அரசியலை அதிமுக பண்ண வேண்டாம். நம்ம இன்னைக்கு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், இன்னைக்கு யார் அதிமுக எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளர், நாளைக்கு யார் வேண்டுமானாலும் இருக்கலாம், இவரே நீடிக்கலாம். அது வெற்றி தோல்வியை நிர்ணயிப்பதை பொறுத்து இருக்கு. அந்த வெற்றியை நிர்ணயிக்கணும்னா அதிமுகவுக்கு இன்னைக்கு நல்ல பேர் இருக்கு. எப்படி இருக்கு? ஓ பன்னீர்செல்வம் திமுகவுக்கு போனதுனால எடப்பாடி பரவாயில்லையோ அப்படிங்கிற ஒரு மனநிலைமைக்கு வராங்க. ஆனால் அடுத்த மாவட்டத்திலேருந்து அரசியல் பண்ணுறது, சீட்டு மாவட்ட செயலருக்கு சீட்டு இந்த தொகுதியில் கிடைக்க விடாமல் பண்ணுறது, அந்த மாதிரியான வேலைகளை செய்கிறத அதிமுக தவிர்த்துக்கிட்டால் மிக மிக நல்லது. அதிமுகனுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். அப்படிங்கிறது தான் அதிமுகவை தாண்டி அதிமுக நலம் விரும்பிகள், பொதுமக்கள் இந்த செய்தியை நீங்கள் போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. செய்தியை வெளியிட்டுட்டோம். மீண்டும் சொல்லுகிறோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் திருச்சி மாவட்டத்தில் 4 தொகுதிகளை லம்பா அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் மணப்பாறை முக்கியமாக இருக்கிறது. மணப்பாறை அதிமுக கைப்பற்றுவதற்கான சாத்தியக்கூறு நிறைய இருக்குது. அதனால் மாவட்டம் விட்டு மாவட்டம் அரசியல் பண்ணாமல் அந்தந்த மாவட்டத்துக்குள்ளே அரசியல் பண்ணிங்கன்னா நிச்சயமாக மணப்பாறை சட்டமன்ற தொகுதியில் குமார் அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் அனைத்தும் இருக்கிறது. மாவட்டம் விட்டு மாவட்டம் தாண்டி நண்டு கதையாக காலை பிடிச்சி இழுத்து விட்டுக்கிட்டு என்ன தன்வினை தன்னை சுடும் ஒட்டப்பம் மீட்டை சுடும் என்பது ஒருத்தருக்கு ஒருத்தர் கெடுத்துக்காமல் நல்ல அரசியல் அதிமுக பண்ணால் அதிமுகவுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது. நன்றி, வணக்கம்.